ஐயோ ஐயோ, இந்த நேரம் பார்த்து வயித்த கலக்குதே. இப்ப என்ன பண்றது? ஸ்வேதா, நீ இருமா, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஸ்வேதாக்கா, சொல்லு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அக்கா, மண்டபம் வாசல்ல இருக்க பேனர்ல பொண்ணு மாப்பிள்ளன்னு சொல்லி போட்டிருக்கிற போட்டோல நீ கட்டிக்க போற மாப்பிள்ளை போட்டோ இல்லக்கா. அதுல மாப்பிள்ளையோட அண்ணன் போட்டோவும் உன் போட்டோவும் இருக்கு. ஐயோ, இந்த குட்டி சத்தம் போட்டு கொடுத்துருச்சே. உனக்கு சந்தேகம்னா நீயே வந்து பாருக்கா. சரி, வா போலாம். ஸ்வேதா, நில்லு. எங்க போற? இல்ல பாட்டி, நிச்சய பொண்ணு வெளியில போக கூடாதுமா, நீ இங்கே இரு. மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம எப்படி பாட்டி நிச்சயம்? ஐயோ, இருங்க, நான் வாசல் வரைக்கும் போய் பாத்துட்டு வந்துடுறேன். வா. ஐயோ, போகாத ஸ்வேதா, நில்லு. சொன்னா கேளு ஸ்வேதா, நில்லு. அக்கா, இங்கதான்க்கா இருந்துச்சு. இப்ப காணோம். என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அப்பாடா, பேனரை காணோம். அக்கா, பேனர் இங்கதான்க்கா இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தா காணோம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட மாப்பிள்ளை யாருன்னு கேளு. ஏய், உள்ள கத்திரிக்கா, எங்கடி பேனர் இருந்துச்சுன்னு சொல்ற? எங்கடி பேனர் இருந்துச்சு? எப்ப பார்த்த? உன் வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு. வந்துட்டா, எப்ப பாரு வந்துருது முந்திரி கொட்டை மாதிரி. ஸ்வேதா, என்ன ஸ்வேதா வாசல்ல வந்து நிக்கிற? இல்லம்மா, மேடி போட்டோவும் என் போட்டோவையும் போட்டு இங்க ஒரு பேனர் இருந்துச்சா? ஆமா, இருந்துச்சு. ஐயோ, என்ன இருந்துச்சுன்னு சொல்ற இவ? இருந்துச்சா? அது ஒண்ணு இல்லம்மா, உன் போட்டோவும் மாதவன் போட்டோவும் பேனர் அடிக்கிறதுக்கு பதிலா பேனர் அடிச்சவன் மாத்தி மேடி போட்டோவை போட்டு பேனர் அடிச்சிட்டான். அப்பாடா, எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டா. அது தெரியாம பேனரை இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அத நாங்க வந்து பார்த்து பேனரை கழட்ட சொல்லி மாத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். அவங்களும் மாத்திட்டு வரேன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓஹோ, இவ்வளவுதானா? போட்டோ மாறி இருக்குன்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே ஸ்வேதா ரொம்ப பயந்துட்டா, பாவம். ஓ ஸ்வேதா, நாங்க இருக்கோம். உன் கல்யாணத்துல எந்த தப்பும் எங்களை மீறி நடக்காது. வா, உள்ள போலாம். வா. ஆமா, வா போல. நாடியா எடுத்து பொண்ணு மாப்பிளைய வர சொல்லுங்களேன். ஓய், அங்க பாரு. ஓய், நீங்க சொன்னது சரிதான் போல. நம்ம ரோட்ல பார்த்த அம்மா மாதிரி அந்த பொண்ணு இருக்கா. ஆமா, இவங்க ஒத்தையா இல்ல ரெட்டையா? அத எனக்கும் தெரியல. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பொண்ணுகிட்டயே கேட்டுருவோம். சரிதான்.
போய் பத்திரிக்கை கொடு. இந்தாங்க. பொண்ணு குடும்பம் மாப்பிள்ளை குடும்பம் எல்லாரும் மேடைக்கு வந்தாச்சு இல்ல? நிச்சயதார்த்த பத்திரிகையை படிக்கிறேன். ம். நிகழும் ஐயரே ஒரு நிமிஷம். ஆ? ஸ்வேதா, ம்? உனக்கு விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கேக்குறேன், சபையில வச்சு ஒரு வாட்டி எல்லாரும் முன்னாடி சொல்லிடுமா. உனக்கு மேடிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானே? அத்த, குட்டு உடைஞ்சு போச்சு. நம்ம மாட்டிக்கிட்டோம் அத்த. இப்ப என்ன பண்றது தெரியலையே. ஏய் ஸ்வேதா, ஐயோ, சம்பந்தி என்னாச்சு? ஏன் கோச்சிட்டு போறா? சொல்லுங்க சம்பந்தி, என்ன ஆச்சு? ஐயோ, சொல்லுங்க சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது? கண்மணி, ஆ? ஏதாவது சொல்லி சமாளிடி, வேற வழி இல்ல. என்னத்த சொல்றது? ஷோ. சம்பந்தி என்ன ஆச்சு? ஸ்வேதா ஏன் கோச்சிட்டு போறா? ஆ, அது வந்து சம்மந்தி, நீங்க சபையில வச்சு அத்தனை பேர் முன்னாடி மாதவனை மேடின்னு பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டீங்கல்ல, அது ஸ்வேதாக்கு பிடிக்கல. அதான் கோச்சுக்கிட்டு போயிட்டா. ஆ, ஓ, இதான் விஷயமா? மாப்பிள்ளைய பட்ட பேரை சொல்லி கூப்பிட்டா கட்டிக்க போற பொண்ணுக்கு கோவம் வரதானே செய்யும். அதான் பொண்ணு கோச்சுன்னு போயிட்டா. சரிதான். ம். தப்புதான் சம்பந்தி. நான் மாதவனை வீட்ல கூப்பிடுற மாதிரி மேடின்னு சொல்லி கூப்பிட்டுருக்க கூடாது. மாதவன் தான் கூப்பிட்டுருக்கணும். எல்லாம் ஏன் தப்புதான். நம்ம சொன்னதை நம்பிட்டாங்க. சரி, நானே போய் ஸ்வேதா கிட்ட சாரி கேக்குறேன். சம்மந்தி, ஆ, நீங்க ஏன் ஸ்வேதா கிட்ட போய் சாரி கேக்குறீங்க? நீங்க சாரி கேட்டீங்கன்னு சொல்லி நான் போய் ஸ்வேதா கிட்ட சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன். ஆ, ஆ, வாங்கத்த. ஸ்வேதா, அழாத ஸ்வேதா. அத்த, அழாதம்மா, சொல்றத கேளு. எப்படிம்மா என்னால அழாம இருக்க முடியும்? இந்த சபையில எல்லாரும் முன்னாடி வச்சு மேடிய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க. இந்த கல்யாணமே வேண்டாமா எனக்கு? அப்படி சொல்லாத ஸ்வேதா. நிச்சயத்துல வந்து கல்யாணம் வேண்டான்னு யாராவது அபசகனமா பேசுவாங்களா? ஸ்வேதா, சம்பந்தியம்மா மாதவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமானு கேக்குறதுக்கு பதிலா மேடிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமானு கேட்டுட்டாங்க. நிஜமாதான் சொல்றீங்களா? பேரை கூடவா மாத்தி சொல்லுவாங்க? ஸ்வேதா, தெரியாம சொல்றது தானே. பேரை மாத்தி சொல்லிட்டோமேன்னு சம்பந்தி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உன்கிட்ட பேரை மாத்தி சொன்னதுக்கு மன்னிப்பு கேக்குறேன்னு கூட சொன்னாங்க. நாங்க தான் அதெல்லாம் வேண்டாம், எங்க பொண்ணு சொன்னா புரிஞ்சுப்பா, நாங்களே போய் பேசி கூட்டிட்டு வரோம்னு சொன்னோம். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. நீ சம்பந்தி அம்மா சொன்னதை மறந்து அவங்கள மன்னிச்சிடுவ தானே?
சரி நேரம் ஆச்சு, வா சபைக்கு போலாம். வா. வா. ஸ்வேதா, சாரிம்மா, தெரியாம சொல்லிட்டேன். இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். சரி நேரமா இருது, நிச்சயதார்த்த ஒலிய வாசிச்சுடுறேன். வாசிங்க. நிகழும் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை கூடிய சுபதினத்தில் கல்பனா சிவசங்கரன் தம்பதியரின் சீமந்த புத்திரன் மாதவனுக்கும் கண்மணி குமரன் தம்பதியரின் வளர்ப்பு மகளான ஸ்வேதா என்கிற கன்னிகைக்கும் திருமணம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த முகூர்த்த ஓலை பெரியவர்கள் முன்னிலையில் நிச்சயம் செய்யப்படுகிறது. சுபமஸ்து. நாம நினைச்சபடி ஸ்வேதா நிச்சயம் முடிஞ்சது. மாப்பிள்ளை குடும்பமும் பொண்ணு குடும்பமும் இந்த நிச்சய ஓலையில கையெழுத்து போட்டுருங்கோ. அப்பா இந்தாங்க. கொண்டா. நீங்க போடுங்க. இந்தாங்க. நம்ம பிளான் பண்ணபடியே ஸ்வேதா நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது. சீக்கிரமா கல்யாணத்தையும் முடிச்சிடணும். கௌதம், நான் ஸ்வேதாவை இறையா போட்டு உன்னை பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நெருங்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணி நான் ஆசைப்பட்ட பணக்கார வாழ்க்கைய நான் அடைஞ்சே தீர்வேன். நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது. வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். நில்லுங்க. எல்லாரும் எங்க போறீங்க? இருங்க வரேன். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மச்சான் கௌதம் வாமா. அப்புறம் திவா எப்படி இருக்க? சிறப்பு சிறப்பு சூப்பரா இருக்கு. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? இவன் தான் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் திவாகர். எனக்கு உங்க எல்லாரையும் தெரியும், பட் உங்களுக்கு தான் என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன். யார் அத்தை பஃபூன் மாதிரி காரியத்தை கெடுத்து விட்டுருவான் போல இருக்கு. மச்சான் ஏன் லேட்டா வந்தா? டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மச்சான். சரி சரி வாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம். செலிப்ரேட்னா என்ன மச்சான், ஃபங்க்ஷன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கணும். அதானே நம்ம தமிழ் கலாச்சாரம். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? ஏதாவது சாங் பாடலாம். சாங் பாடலாம். ஸ்வேதா வெரி குட் சிங்கர். அப்படியா? அப்புறம் பாட வச்சிட வேண்டியதான். இவன் வேற. சரி பொண்ணு அப்புறம் பாட வைக்கலாம். இப்ப வேற யார பாட வைக்கலாம்? என்னது நிச்சயத்தை முடிச்சிட்டு ஓடலான்னு பார்த்தா திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து பாடு ஆடுன்னு நம்ம எல்லாரையும் டார்ச்சர் பண்றான். இவன் பண்ற அலப்பறையில நம்ம பண்ண ஆள்மாறாட்ட விஷயம் தெரிஞ்சா நமக்கு சங்குதான். நம்ம என்னத்தை இப்ப பண்ண போறோம்? ஓ ஏதாவது சரி, இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு பாடுறதுக்கு விருப்பம் இருக்கு போல இருக்கு. வாங்க உங்களை பாட வைப்போம். வந்து பாடுங்க. இல்ல மைக்க பிடிங்க. வேண்டாம் விடுங்க. அட பாடுங்க. வேண்டாங்கறேன்ல. பாடுங்க சம்பந்தி, பரவாயில்ல பாடுங்க. இல்ல சம்பந்தி, எனக்கு பாட வராது. சம்பந்தி பாடுங்க, சும்மா பாடுங்க. இல்ல பாட வராதுங்க. பாடுங்க பாடுங்க. உன்ன வாங்க.
ஏமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நேரமா என் மனசாட்சி துடிக்கிறது. சொல்லுங்க. நீங்க ரெட்டை ரோஜாவா? இல்லையே, ஒத்த ரோஜா தான். ஒத்த ரோஜாவா? என்ன ஓய், இந்த அம்மா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? ஏமா நிறுத்துமா. விட்டா சோகப்பட்டா பாடிட்டு இருக்கீங்களா? ஒரு ஃபங்க்ஷன்ல சந்தோஷமா பாட வேணாமா? குடும்ப மைக்க. சரி, இப்ப வந்து பொண்ணு வீட்ல பாடிட்டாங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்ல பாடணும். ஓகே. யார் பாடுறது? சார் வாங்க, நீங்க தான் பாடணும். நானா? ஆமா சார். நீ பாடு. பாடுங்க சார். என்ன பாடுங்க? பாடுங்க சார். என்ன பாட விடுறீங்க? எஸ் தாஸ் மாதிரியே சரி சரி. ஐயோ, என்னங்க? ஐயோ, விடுங்க. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் சூப்பர். போதும் போதும் போதும். சரி, மாப்பிள்ளை வீட்லயும் பாடியாச்சு, பொண்ணு வீட்லயும் பாடியாச்சு. அடுத்து கல்யாண பொண்ணும் பாடணும்ல. சூப்பர். ஆமா, நீங்க பாடுங்க. ஸ்வேதா